போலந்து நாட்டு பெண்ணை மணந்த வேப்பனப்பள்ளி மாப்பிள்ளை. முற்றிலும் தமிழ் கலாச்சார முறைப்படி நடந்த வெளிநாட்டு பெண்ணின் திருமணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே சூரியனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திம்மப்பா பத்மம்மா தம்பதியின் மகன் ரமேஷன். தனது மேற்படிப்பை போலாந்து நாட்டில் முடித்த ரமேஷன் போலாந்தில் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி துறையில் பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் போலாந்து நாட்டில் கல்லூரி படிப்பின் போது அதே நாட்டை சேர்ந்த மேத்ரோ என்ற பெண்ணுடன் ரமேஷனுக்கு காதல் வளர்ந்தது. 3 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் இவர்களுடைய காதலை இருபத்தார் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். பின்னர் கடந்த மாதம் இருவரும் இந்தியா வந்த நிலையில் இன்று தமிழ் கலாச்சாரத்தின்படி திருமணம் நடைபெற்றது. வெளிநாட்டு பெண்ணுடன் கிருஷ்ணகிரி இளைஞர் தமிழ் கலாச்சார முறைப்படி ஊரார் உற்றார் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் திருமணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி சென்றனர். செங்கல்பட்டில் துணி தைக்கும் தொழிலாளி வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 35 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு ஜேசிகே நகர் தென்றல் தெருவை சேர்ந்தவர் 79 வயது ரெங்கநாதன். துணி தைக்கும் தொழிலாளியான இவரது மகன்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரங்கநாதன் தனது மனைவி லீலாவுடன் தரைத்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 2 பீரோவில் தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்க்கும்போது 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ரங்கநாதன் மற்றும் அவரது மனைவி லீலா அதிர்ச்சியடைந்தனர். பீரோவில் இருந்த 35 பவுன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடி சென்றதை தொடர்ந்து செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் ரங்கநாதன் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து ரங்கநாதன் வீட்டில் கைரேகை நிபுணர்கள் மர்ம நபர்களின் தடயங்களை சேகரித்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர்கள் நகை பணம் மற்றும் திருடி சென்ற சம்பவம் செங்கல்பட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் பொதுமக்கள் தாகம் தணிக்கும் விதமாக தெக்கலூரில் அவிநாசி மேற்கு ஒன்றியம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த தெக்கலூர் பேருந்து நிறுத்தத்தில் அவிநாசி மேற்கு ஒன்றியம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சுட்டெரிக்கும் வெயிலில் தாகம் தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்காக நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இன்று முதல் 20 நாட்களுக்கு செயல்படும் வகையில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஒன்றிய குழு தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாடு செய்திருந்த நீர்மூர் பந்தலில் பொதுமக்களுக்காக தர்பூசணி, மாம்பழம், வாழைப்பழம், பனிநுங்கு, இளநீர் மற்றும் குளிர்பானம் உள்ளிட்டவைகள் வழங்கிய நிலையில் அதனை பொதுமக்கள் ஆவலுடன் வாங்கி சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருட்டுப் போன ரூபாய் 17 லட்சம் மதிப்பிலான 106 செல்போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பாராட்டு தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செல்போன் தொலைந்த புகாரின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் திருட்டு மற்றும் காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட செல்போன்கள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமை தாங்கி ரூபாய் 17,04,508 மதிப்பிலான 106 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். வேலை வாங்கி தருவதாகவும் தினசரி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்பு என்ற அழைப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம், அறிமுகமில்லாத நபர்களிடம் வரும் லிங்க் மற்றும் மெசேஜ் போன்றவற்றை திறந்து பார்க்க வேண்டாம் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.